வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஆர்எஸ் அதாவது டிசிஷன் ரிவ்யூ சிஸ்டம், இது வந்து கிரிக்கெட் பார்க்குற அவ்வளோ பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். அநேகமாக எல்பிடபிள்யூ ரிவ்யூக்காகவோ அப்படி இல்லாட்டி காட் பிஹைண்ட் விக்கெட் இல்லாட்டி சில வேளை அம்பையர்ஸே வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிசிஷன் ஷுவர் இல்லாட்டி கண்டிப்பாக வந்து அவங்க தேர்ட் அம்பையருக்கு போவாங்க. அந்த மாதிரி டிஆர்எஸ் நேரமோ இல்லாட்டி தேர்ட் அம்பையர் டிசிஷன் எடுக்கிற நேரமோ யூஸ் பண்ணுற 3 முக்கியமான டெக்னிக்ஸ் அப்படி இல்லாட்டி டெக்னாலஜிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது விஷயம் தான் ஹாக் ஐ சிஸ்டம். நம்ம பாஷையில் சொன்ன பால் ட்ராக்கிங். இது வந்து எல்பிடபிள்யூ ரிவ்யூக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பேட்ல படாம இருந்திருந்தா பால் வந்து விக்கெட்ஸ்ல எந்த இடத்த ஹிட் பண்ணிருக்கோம் அப்படி இல்லாட்டி விக்கெட்ஸ் ஹிட் பண்ணிருக்கோமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு கிரவுண்டை சுத்தியுள்ள 6 கேமராஸ் யூஸ் ஆகும். ஒரு விக்கெட்க்கு 3 கேமரா படி. ஒவ்வொரு முறை பால் பண்ற நேரமும் அந்த பாலோட ஸ்பீட், அதோட மோஷன், அது அவ்வளோத்தையுமே இந்த கேமராஸ் மூணுமே வந்து கேப்சர் பண்ணும். அதை வச்சு அது அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தொடரான பிசிக்கல் ஈக்குவேஷன்ஸ் மூலமா அந்த பாலோட ஸ்பீட் எல்லாத்தையும் வச்சு அந்த பால் வந்து எந்த பக்கம் போகும் அப்படி இல்லாட்டி எந்த அளவு உயரத்துல போகும், எந்த இடத்துல போயிட்டு விக்கெட்ஸை ஹிட் பண்ணும் அப்படின்றது வந்து இந்த சாஃப்ட்வேரை ஃபுல்லா கெஸ் பண்ணும். அப்படி கெஸ் பண்ற அந்த டேட்டாவை வந்து கிராஃபிக்ஸா மாத்துறது, அதாவது நம்ம மேட்ச்ல பாக்குற நேரம் ஒரு கிராஃபிக்ஸ் மூலமா தான் காட்டுவாங்க. பால் பிச்சிங், அதே மாதிரி இம்பாக்ட், விக்கெட் சிட்டிங், அது எல்லாத்தையுமே. ஸோ அந்த கிராஃபிக்ஸை கிரியேட் பண்றதுக்கும் தனியா சாஃப்ட்வேர் இருக்கு. இவங்க இங்க கிடைக்கிற அந்த டேட்டாவை அப்படியே டிராக் பண்ணி அதுக்கு போட்டதுமே வந்து அது ஆட்டோமேட்டிக்காவே வந்து அந்த கிராஃபிக்ஸை கிரியேட் பண்ணும். இப்படித்தான் இந்த பால் ட்ராக்கிங் ப்ராசஸ் நடக்குது. இது வந்து கிரிக்கெட்ல மட்டும் இல்ல, இந்த ஹாக் ஐ சிஸ்டம்ன்றது டென்னிஸ்ல அதிகமா யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஃபுட்பால்லையும் சில வேளை கோல் போஸ்ட்ஸ் இருக்கனால கேமராஸ்னால வந்து பால் இருக்க பொசிஷனை சரியா கேப்சர் பண்ண முடியாம போகும். இதனால அந்த கோல் டிசிஷனும் சரியா சொல்ல இயலாது. இந்த டைம் வந்து இவங்க ஹாக் ஐ சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. அடுத்ததா டிஆர்எஸ் நேரம் நாங்க அதிகமா பார்க்குற ஒரு விஷயம் தான் அல்ட்ரா எட்ஜ். இது வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, அதாவது ஸ்டம்ப் மைக் மூலமா கேப்சர் பண்ற எல்லா சவுண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி அதுல இந்த என்வாயரன்மெண்ட் நாய்ஸ், ஆம்பியன்ட் சவுண்ட்ஸ் அது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு இந்த பால் வந்து பேட்ல படுற நேரமோ இல்லாட்டி பேட்ல படுற நேரமோ வர்ற அந்த சவுண்ட்ஸை மட்டுமே தனிமையாக்கி ஐசோலேட் பண்ணி அது மூலமா பால் வந்து பேட்ல பட்டுச்சா இல்லையா அப்படின்னு கெஸ் பண்றது தான், கண்டுபிடிக்கிறது தான் இந்த அல்ட்ரா எட்ஜோட வேலை. இப்போ வந்து அல்ட்ரா எட்ஜ் வந்து ஹாக் ஐ சிஸ்டம்ல ஒரு பகுதியா தான் இருக்கு. இது வந்து முன்ன இருந்த ஸ்னிகோமீட்டர், அது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனி. அந்த ஸ்னிகோமீட்டரை இம்ப்ரூவ் பண்ணி உருவாக்குனது தான் அல்ட்ரா எட்ஜ். அது வந்து ஸ்னிகோமீட்டரை விட இன்னும் அக்யூரேட்டா ஒர்க் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதனால தான் ஐசிசியும் வந்து அல்ட்ரா எட்ஜையும் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸ்னிகோமீட்டரும் இன்னும் யூஸ்ல இருக்கு. ஸோ ஸ்னிகோமீட்டருக்கும் அல்ட்ரா எட்ஜுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இல்ல. அந்த சவுண்டை வேறு பிரிக்கிறதுலையும் பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இந்த பால்டு சவுண்டை மட்டும் தனியா கேப்சர் பண்றதுலையும் தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதுல வந்து அல்ட்ரா எட்ஜ் வந்து நல்லா ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு மேட்ச்ல ஸ்னிகோமீட்டர் யூஸ் பண்றாங்கன்னா அநேகமாவே அதுல வந்து ஹாட்ஸ்பாட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அது காரணம் என்னன்னா, ஸ்னிகோமீட்டர் ஓன் பண்ற அதே கம்பெனி தான் வந்து இந்த ஹாட்ஸ்பாட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த டெக்னாலஜி மூலமாவும் அதே தொழில் தான், அதாவது பால் பேட்டை டச் பண்ணுதா அது எந்த இடத்துல டச் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான். இதுக்கு வந்து உங்க அட்வான்ஸ்டான 2 இன்ஃப்ராரெட் கேமராஸ் யூஸ் பண்றாங்க. அதாவது இன்ஃப்ராரெட் கேமராஸ் உங்களுக்கு தெரியும், செங்கில் கதிர்கள் அப்படி வெப்ப கதிர்கள்னு சொல்லுவோம். அந்த கதிர்களை கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு கேமராஸ் தான். நாம குளிர் அடிக்கிற நேரம் எப்படி கை ரெண்டையும் ஒன்னொரு அரசி கண்ணத்துல வைக்கிற நேரம் சூடா இருக்குதோ, அதே மாதிரி பால் வந்து பேட்டோட உராய்வுக்கு உட்படுற நேரம் அப்படி இல்லாட்டி அதை டச் பண்ற நேரம் வந்து ஒரு சிறிய அளவான வெப்பம் உருவாகும். இது வந்து நம்ம கை வச்சு உணர முடியாட்டியும் வந்து இந்த மாதிரி அட்வான்ஸ்டான இன்ஃப்ராரெட் கேமராஸ் மூலமா வந்து அந்த ஹீட்ல ஏற்படுற அந்த டிஃபரன்சஸ் வந்து உணர முடியும். அப்படி கலெக்ட் பண்ற அந்த டேட்டாவை வந்து நெகட்டிவ் இமேஜஸ் ப்ராசஸ் பண்ணி அதுல இந்த ஹீட் டிஃபரன்ஸ் உருவாகிற இடத்த வந்து ஒரு பிரைட் ஸ்பாட்டா வந்து இந்த கேமராஸ் காட்டும். இது மூலமா தான் பால் வந்து பேட்டை டச் பண்ணுச்சா அது வந்து எந்த இடத்துல இம்பாக்ட் ஆகுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டெக்னாலஜி 2006 தான் முத அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. பட் அதிகமாக அதை யூஸ் பண்ணல, ஏன்னா அதுல கிடைக்கிற ரிசல்ட்ஸ் வந்து ஷுவர் இல்லாதனால. பட் அதுக்கு பிறகு அதை இம்ப்ரூவ் பண்ணி கிட்டத்தட்ட 2011 மாதிரி அதே கம்பெனி வந்து திரும்ப இன்னும் அட்வான்ஸ்டான கேமராஸை யூஸ் பண்ணி இந்த ஹாட்ஸ்பாட் டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஐசிசியும் அதை அஃபிஷியலாக அப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் ஒரே விஷயத்தை செக் பண்றதுக்கு எதுக்கு அல்ட்ரா எட்ஜ், ஹாட்ஸ்பாட் அப்படின்னு 2 டெக்னாலஜின்னு கேட்டீங்கன்னா, அல்ட்ரா எட்ஜோட ஒப்பிடுற நேரம் ஹாட்ஸ்பாட்டுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்கு. அதுல முதலாவது தான் உங்களுக்கு தெரியும், நாங்கள் அல்ட்ரா எட்ஜ் யூஸ் பண்ணி செக் பண்ற நேரம் பால் வந்து பேட்ல படுற அந்த சவுண்டை வந்து ஒரு மீட்டர், அதாவது அது ஆசிலோஸ்கோப்னு சொல்லுவாங்க, ஒரு டிஜிட்டல் ஆசிலோஸ்கோப்ல தான் பார்ப்போம். அது வந்து கமெண்டேட்டர்ஸ் சில வேலை ஹார்ட் பீட்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்ட் பீட் லைன்ல ஒரு கிராக் ஒன்று உருவாக்குச்சுன்னா அங்கே வந்து பால் வந்து பேட்டை டச் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். பட் அது உண்மையிலேயே பாலும் பேட்டும் டச் பண்ற சத்தமா இல்லாட்டி பேட் வந்து தரையை தட்டுற சத்தமா அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து ஸ்லோ மோஷன் கேமராஸோட ஹெல்ப் தேவை. அது இல்லாம வந்து அந்த சவுண்ட் என்னது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் சில டைம் இந்த சவுண்ட் கேன்சலிங் அப்படி இந்த சவுண்டை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கிற நேரம் அது வந்து கிளீனா இருக்காது. அதுல வந்து சில வேளை ஆம்பியன்ட் நாய்ஸ் வந்திருக்கும், அப்படி இல்லாட்டி பேட் இல்லாட்டி ஷூஸ் பேட்டோட கிரிப்ட சத்தம் எல்லாம் சில வேளை ரெக்கார்ட் ஆகும். இதனாலையும் சில வேளை வந்து ஃபைனல் ரிசல்ட் அக்யூரேட்டா இருக்காது.
பட் இந்த பிரச்சனை எல்லாம் ஹாட்ஸ்பாட்ல இருக்காது, டைரக்டாவே ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி இப்போ அட்வான்ஸ்டான கேமராஸ்னால அதுலயும் பிரச்சனை வர்றதுக்கான சாத்தியக்கூறு வந்து ரொம்பவே குறைவு. அடுத்து தான் பால் வந்து பேட்ல எட்ஜ் ஆகுறது வந்து நிக் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலயே ஒரு வகை இருக்கு, அதுதான் ஃபேண்டம் நிக். இந்த ஃபேண்டம் நிக் நடக்கிற நேரம் வந்து பால் வந்து உண்மையிலே பேட்ல படாது, பட் பேட்டுக்கு ரொம்பவே பக்கத்தால ரொம்பவே வேகமா போற நேரம் ஒரு சத்தம் ஒன்று தானாவே உருவாகும். இந்த சத்தம் வந்து சில வேளை ஸ்டம்ப் மைக்கால ரெக்கார்ட் ஆகி அதை வந்து சில பேர் வந்து எட்ஜ் ஆகுது அப்படின்னு நினைச்சிருவாங்க, உண்மையிலேயே நிக் ஆகுதுன்னு. இதனால தான் அந்த ஸ்னிக்கோமீட்டர்லயோ அல்ட்ரா எட்ஜ்லயோ உருவாகிற சின்ன சின்ன கிராக்ஸ் எல்லாமே அதிகமாவே கணக்கெடுக்க மாட்டாங்க, அதை அப்படியே விட்டுருவாங்க. அடுத்த அட்வான்டேஜ் தான் ஹாட்ஸ்பாட் வந்து ரிவ்யூ சிஸ்டம் நேரம் மட்டும் இல்ல, அதை தவிர பேட்ஸ்மேன் வந்து பேட்டிங் பிராக்டிஸ் பண்றதுக்கு அவங்களோட ஷாட் செலக்ஷன் இது எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து இந்த ஹாட்ஸ்பாட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஹாட்ஸ்பாட் மூலமா பால் வந்து சரியா பேட்ல எந்த இடத்துல படுது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு தெரியும் பேட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கு, அந்த இடத்துல பட்டா தான் பால் வந்து கைக்கு எந்த ஒரு வைப்ரேஷனுமே இல்லாம ஃபுல் எனர்ஜியுமே வந்து பாலுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். அது வந்து ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. அது அநேகமே வந்து பேட்ல மிடில் பொசிஷன்ல தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களை கணக்க பேட்ல எங்கனா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாமே வந்து ட்ரைனிங் செஷன்ஸ் நேரம் இந்த ஹாட்ஸ்பாட் யூஸ் ஆகும். பொதுவாக இந்த 3 விஷயமும் தான் டிஆர்எஸோட தொடர்பட்டிருக்கு. இதை தவிர எல்லா ஆங்கிள்லையுமே வந்து கேமராஸ் யூஸ் பண்ணுவாங்க. இவ்வளவு நேரமா டிஆர்எஸ் பத்தி பேசுறதுனால கடைசி இந்த 2 விஷயத்தையும் சொல்லிடுறேன். அதுல முதலாவது தான் அம்பயர்ஸ் கால். பிளேயர்ஸ் வந்து அம்பயர் டிசிஷனை ரிவ்யூ பண்ற நேரம் அம்பயர் வந்து ஒரு கிளியரான மிஸ்டேக் செஞ்சு இல்லாட்டி தேர்ட் அம்பயர் வந்து அந்த டிசிஷனை மாற்ற மாட்டாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை தான் அதை வந்து அம்பயர்ஸ் கால்னு சொல்லுவாங்க. அநேகமாவே வந்து எல்பிடபிள்யூ நேரம் பால் பண்றீங்க, பால் வந்து பேட்ல படுது, அதுக்கு வந்து நீங்க அவுட் அப்பீல் ஒன்று கேட்குறீங்க, அந்த டைம் வந்து அம்பயர் வந்து நாட் அவுட்னு சொல்றாரு. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது ரொம்பவே ஷுவரா இருக்கு, அது அவுட்டா தான் இருக்கும் அப்படின்னா என்னால ரிவ்யூ பண்றீங்க. அல்ட்ரா எட்ஜ்ல பார்த்தாச்சு பேட்டுக்கும் பாலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை. ஸோ அடுத்து வந்து பால் ட்ராக் பண்ற நேரம் பிச்சிங் அவுட் சைட் ஆஃப் இம்பாக்ட் இன் லைன், அது ரெண்டுமே சரியா இருக்கு. அதே மாதிரி விக்கெட்ஸும் ஹிட்டிங்னு காட்டுது. இருந்தாலும் பால் வந்து லெக் ஸ்டம்பையோ இல்லாட்டி ஆஃப் ஸ்டம்பையோ பகுதியாக தான் ஹிட் பண்ணுது. அதாவது பால்ட 51% இல்லாட்டி அதுக்கும் மேல வந்து விக்கெட்டோட அந்த ஹிட்டிங் ஏரியா அப்படி இல்லாட்டி எஃபெக்டிவ் ஏரியாக்குள்ள இருந்துச்சுன்னா அம்பயர் வந்து டிசிஷனை மாத்துவாங்க. அது வந்து நாட் அவுட்ல இருந்து அவுட்டா மாறும். அதே 49% தான் விக்கெட்ஸ் ஹிட் பண்ணுது, மீதி எல்லாமே அந்த விக்கெட் ஏரியாக்கு வெளியே இருக்கு பால்ட அப்படின்னா அந்த டைம் வந்து அம்பயர்ஸ் கால்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் அந்த பால் வந்து விக்கெட்ஸை ஹிட் பண்ணாலுமே அது 50% குறைவா இருக்கனால அது வந்து நாட் அவுட்னே தான் எடுப்பாங்க. அதுதான் அம்பயர்ஸ் கால். இதே தியரி தான் வந்து இம்பாக்ட், அதாவது பால் வந்து பேட்ல படுற நேரமும் அது வந்து லைன்ல இருக்கா அப்படி லைனை விட்டு எவ்வளவு வெளியே இந்த இம்பாக்ட் இருக்கு அதை வச்சும் வந்து அம்பயர்ஸ் கால் சொல்லுவாங்க. அடுத்த விஷயம் தான் சாஃப்ட் சிக்னல். ஒரு பிளேயர் டைவ் பண்ணி ஒரு பாலை கேட்ச் பிடிக்கிற நேரம் அந்த கேட்ச் வந்து கிளீனா இருக்கா அப்படின்னு வந்து சில டைம் கஷ்டமா இருக்கும். பட் இருந்தாலும் தேர்ட் அம்பயர் டிசிஷன் போயிட்டு அதை செக் பண்ணி பாக்குறதுக்கு முதல்ல அம்பயர் வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, அந்த கேட்சை பாக்குற நேரம் அவருக்கு என்ன நினைச்சோ அதை வந்து சாஃப்ட் சிக்னலா அவுட்டா இல்லையான்னு சொல்லிடுவாரு. அதுக்கு பிறகு அவங்க வந்து தேர்ட் அம்பயர் போயிட்டு எல்லா கேமரா ஆங்கிள்லையும் பார்ப்பாங்க. அந்த டைம் அவங்களுக்கு கிளியரான எவிடன்ஸ், அது சரியா கேட்ச் பண்ணாரா இல்லையா அப்படின்னு கிளியரான எவிடன்ஸ் கிடைச்சுன்னா அது மூலமா வந்து அது அவுட்டா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. எந்த கேமரா ஆங்கிள் பார்த்தாலுமே அவங்களால சரியா சொல்ல முடியாட்டி இந்த அம்பயர் அந்த டைம் என்ன சொன்னாரோ அந்த சாஃப்ட் சிக்னலை வந்து ஃபைனல் டிசிஷனாவும் எடுத்துருவாங்க. எப்படி பார்த்தாலும் அம்பயர்ஸ்னாலேயோ இல்லாட்டி டெக்னாலஜினாலேயோ எப்பயுமே சரியான ஒரு விஷயத்தை 100% ஷுவரா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஓவராலா நாங்கள் மற்ற ஸ்போர்ட்ஸோட எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குற நேரம் கிரிக்கெட்ல தான் உண்மையிலேயே அதிக அளவு டெக்னாலஜி வந்து இன்வால்வ் ஆகியிருக்கு. அதுவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இப்போ வந்து நாங்கள் டீசெண்டா ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நடத்துற அளவுக்கு இருக்கு. ஏன்னா ஃபுட்பால்ல எல்லாம் முந்தி வந்து கோலுக்கு மட்டும்தான் இந்த VAR அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க, வீடியோ அசிஸ்டட் ரெஃபரின்றது. பட் லாஸ்ட் சீசன்ல இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல வந்து இந்த VAR ஃபுல் மேட்சுக்குமே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு, ஃபேன்ஸ்க்கெல்லாம் அதனால நிறைய நேரம் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை எல்லாம் உருவாகி இருக்கு. பட் கிரிக்கெட்ல இப்போ வந்து அப்படி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே பெர்ஃபெக்டா தான் இருக்கு. அதே மாதிரி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுறதோட அந்த ஒவ்வொரு சிஸ்டமோட அக்யூரசியும் வந்து உண்மையிலே இதை விட இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.